ஹோர்மூஸ் நீரிணை. உலக நாடுகளின் கண்கள் இப்போது இங்கேதான் நிலைத்திருக்கிறது. ஈரானை முடக்க அமெரிக்கா போட்ட திட்டம் தோல்வியா? பில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டியும் ஜனாதிபதி ட்ரம்புக்கு பின்னடைவா? முழுமையாக பார்க்கலாம். அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் ஒரு பகுதியான US சென்ட்ரல் கமாண்ட் சென்ட்காம் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணையில் 1 டசன் போர் கப்பல்கள், அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் எந்த ஒரு கப்பலையும் விடக்கூடாது என்பதுதான் இவர்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் இட்ட கட்டளை. முற்றுகை தொடங்கியது முதல் 24 மணி நேரத்தில் ஒரு கப்பல் கூட கடக்கவில்லை என்று அமெரிக்கா பெருமையாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது. நாங்கள் பாரபட்சம் பார்ப்பதில்லை, ஈரானிய கப்பல்களை மட்டுமே தடுக்கிறோம், மற்றவர்களுக்கு சுதந்திரம் உண்டு என அமெரிக்கா விளக்கம் கொடுத்தது. ஆனால் கள நிலவரமோ வேறாக இருக்கிறது. சர்வதேச ஊடகங்கள் இப்போது வெளியிட்டுள்ள செய்திகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. என்னதான் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து அமெரிக்கா நீரிணையை மூடினாலும் ஈரானின் திட்டங்களை அவர்களால் தடுக்க முடியவில்லை. குறிப்பாக சீனா மற்றும் ஈரானின் எரிசக்தி கப்பல்கள் அமெரிக்காவின் தடையை மீறி எவ்வித இடையூறுமின்றி அந்த பாதையை கடந்து செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில கப்பல்களை அமெரிக்க படைகள் திருப்பி அனுப்பினாலும் பெரும்பாலான கப்பல்கள் தடையை தகர்த்து கொண்டு செல்வது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இதனால்தான் சமூக வலைதளங்களில் ஈரான் 2 ட்ரம்ப் 0 என நெட்டிசன்கள் கிண்டல் செய்து வருகின்றனர். பலம் வாய்ந்த அமெரிக்காவை அதன் எல்லைக்கே வந்து ஈரான் ராஜதந்திர ரீதியாக வீழ்த்தி வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹோர்மூஸ் நீரிணையில் நடக்கும் இந்த அதிகார போட்டி எங்கே போய் முடியும்? அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.